சரியா? ஓகே. இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் வந்து அந்த 20 வோல்ட்டில் வச்சுருக்கோம். சரியா? 20 வோல்ட்டில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் 12 வோல்ட், இது வந்து கிரவுண்டு, இந்த வோல்டேஜ் வருது பாரு. இங்கே வந்து எஸ்எம்பிஎஸோட வோல்டேஜ் வந்துருச்சு, 12.48 வந்துருச்சா. மல்டிமீட்டரில் பாரு 12.48 வந்துருச்சு. அதுக்கு தேவையான இன்புட் வந்துருச்சு. புரியுதா? அவுட்புட் என்ன வரணும்னா 5 வோல்ட் வரணும். அதுக்கு பதிலாக என்ன வந்துருச்சுன்னா இதில் 12 வோல்ட் வந்துருச்சு. 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஃபால்ட்டுனால சர்க்கியூட் என்ன ஆச்சுன்னா, இங்கே இதுக்கு வரக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ரெசிஸ்டரை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த சப்ளை வரணும். இது வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் சர்க்கியூட்டை. சரியா? ரைட்டு. இப்போ 12 வோல்ட் வந்துருக்கு. இதனால் கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ ரெகுலேட்டர் ஃபெயிலியர்னால கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆகிடுது. புரியுதா? அப்படியே பாஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணுறோன்னா, டயர்ட் மோடில் வச்சுக்கிட்டு, இங்கே பாரு, டயர்ட் மோடில் வச்சுக்கிட்டு இந்த பாயிண்டில், அதாவது கிரவுண்டில் வச்சுக்கிறோம். கிரவுண்டில் வச்சுட்டு நம்ம மெயின் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ கண்ட்ரோலரில் உள்ள இந்த ரெசிஸ்டர், ஃபீஸபிள் ரெசிஸ்டர் இருக்குல்ல, இது எடுத்ததுனால இது ஏ சைடு இன்புட்டு வேல்யூ வந்து ரெசிஸ்டன்ஸ் வருது. அவுட்புட் சைடில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த கிரவுண்ட் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த கண்ட்ரோலர் ஃபால்ட் ஆகிடுச்சு. எதனால் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா, நம்ம ஒரு பழைய ரெகுலேட்டர் 7805 எடுத்து போட்டதுனால அதோடைய ஃபால்ட்டுனால 7805 வந்து இப்போ 12 வோல்ட்டு கொடுத்தா 5 வோல்ட்டு கொடுத்துருக்கணும். பட் 5 வோல்ட்டுக்கு பதிலாக 12 வோல்ட்டு கொடுத்ததுனால இந்த ஐசிக்கு வோல்டேஜ் மட்டும் அதிகமாக கொடுக்கூடாது. அதிகமாக கொடுத்தா அந்த ரிலேட்டட் ஐசி வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இதுதான் இதோடைய காசு. சரியா? ரைட். ஓகே, கட் பண்ணு.